கன்னியா ராசி நேயர்களே, உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. ஒரே விஷயம், கிடைக்காதது கிடைக்கும். என்னது? கிடைக்காதது கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிங்களோ அது இப்போ கிடைக்க போகுது. ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி இப்பொழுது வரலாம். நான் சார் ரொம்ப வருஷமாக நான் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், 2 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், 1 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன், கிடைக்காதது கிடைக்கும் சொன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருங்க. நல்லா இவ்வளோ நாள் மனசை விட்டுட்டீங்க. இனிமேலாவது தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, நிறைய நல்ல விஷயங்களோட பாசிட்டிவாக கால எடுத்து வைங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்பு 2 கண்களாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சேமிப்பு 2 கண்களாக இருக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்க. 2 தடவை தோல்வி வச்சா 3வது தடவை முயற்சி பண்ணுங்க. அந்த தோல்வி உங்களுக்கு வெற்றியாக அடைய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் சார், நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் சார், நான் வெளிநாடு போகலாமல் இருக்கேன் சார். இந்த 2 கண்ணும், உங்களை பார்க்குற இந்த 2 கண்ணும் பொறாமை உள்ள கண்களாக இருக்கான். டே அப்பா வீடு வாங்க போகிறான் போல இருக்கா, டே அப்பா இவன் அது பண்ண போகிறான் போல இருக்கு, இவன் அங்கே போகிறான், இவன் பெரிய கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த வைத்தறிச்சல் அவன் கண்ணில் தெரியும். அந்த அளவுக்கு இருப்பான் கன்னியா ராசி. அதனால் ரொம்ப கவனத்தோடு இந்த கன்னியா ராசிக்காரர் கவனம். பேசுறது யார்கிட்டும் ரொம்ப பகிராது. ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு கூட சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அவன் படுற வைத்தறிச்சலுக்கு அளவே இருக்காது. அவன் வைத்தறிச்சப்படுறாங்கிறத அவன் கண்ணிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இதை சொல்லுவேன். அது ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போவேன், நிறையா ஃப்ரான்ஸ் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், ஏதாவது நல்ல கண்ட்ரிக்கு போக போகிறேன், நிறைய சிறப்பாக இருக்க போகிறேன். இனிமேல் உயர்வு தான், கவனமாக இரு, அவ்வளோதான். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி, மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரக நிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றத சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கன்னியா ராசி நேயர்களே, உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. ஒரே விஷயம், கிடைக்காதது கிடைக்கும். என்னது? கிடைக்காதது கிடைக்கும். எது உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அது இப்போ கிடைக்க போகுது. ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்களாக காத்திருந்த நல்ல செய்தி இப்பொழுது வரலாம். நான் சார் ரொம்ப வருஷமாக நான் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், 2 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், 1 வருஷமாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய
குரு பயிற்சி, இந்த பயிற்சி ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். கிடைக்காதது கிடைக்கும் சொன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று, வேலை தொழில் எப்படி இருக்கும்? வேலைக்கு நல்ல முயற்சி, வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மற்றும் உயர்வு கிடைக்கும். அமைதியாக கன்னியாராசி பொறுத்தளவுக்கு நான் அமைதியாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு யாரும் முடிவு பண்ணிட முடியாது. அமைதிக்கு அப்புறம் ஒரு விஷயம், சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுதான் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் வாழ்க்கையில். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதம் கன்னியாராசிக்கு எப்பொழுதும் உண்டு. ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் போகிற வழி. ஏன்னா நீங்களாம் நம்பி ஏமாந்தவங்க, நீங்கள்லாம் இன்னொருத்தரை நம்பி ஏமாந்தவர்கள், நிறைய நம்பி கெட்டவர்கள், நம்பி ஏமாந்தவர்கள். எல்லா விஷயத்துலையும் தான், வேலை விஷயத்தில், பண விஷயத்தில். நம்ம முன்னாடி ஒன்று பேசுவோம், நம்ம பின்னாடி ஒன்று. நம்ம அண்ணன்ட போனவுடனே எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்தியா அப்படின்னு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பற்றி பேசுவோம். எல்லாமே உண்டு தான். ஸோ எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோடு, எண்ணத்தன்மையோடு, சகிப்புத்தன்மையோடு நீங்கள் போனதுனால தான் இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரொமோஷன், சேலரி ஹைக்கு, புதிய ஆஃபர் எதுவும் ஆச்சரியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எல்லாமே டக்கு டக்குன்னு வரும். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் உயரும். நெட்வொர்க் மூலமாக பெரிய வாய்ப்பு வரும். ஸோ கன்னியாராசி பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருங்க. நல்லா இவ்வளோ நாள் மனசை விட்டுட்டீங்க. இனிமேலாவது தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, நிறைய நல்ல விஷயங்களோட பாசிட்டிவாக கால எடுத்து வைங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சேமிப்பு இரு கண்களாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, சேமிப்பு இரு கண்களாக இருக்க வேண்டும். முயற்சி பண்ணுங்க. 2 தடவை தோல்வி வச்சா 3வது தடவை முயற்சி பண்ணுங்க. அந்த தோல்வி உங்களுக்கு வெற்றியாக அடைய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. 2வது, உங்களுடைய ராசிக்கே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. குழந்தைகள் மூலம் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறந்த பொருத்தம் கிடைக்கும். நல்ல பொருத்தமான ஜாதகம் கிடைக்கும். நல்ல சாதகமான ஒரு காலமாக இருக்கும். புதிய அறிமுகங்கள் நிறையா இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரியா இருப்பாங்க. மீடியாவில் இருக்கிறவங்களாம் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த சில மெம்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பெரிய ஆட்களை எல்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ நிறைய நல்ல நேரங்கள் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. சொத்து, வீடு வாங்குதல், முதலீடு, ஃபியூச்சர் பிளானிங் அனைத்துமே நீங்கள் போடும் திட்டம் லாபமாக அமையும். என்னதான் கண்டகச்சனியாக இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாது. குரு உங்களுக்கு குரு ஸ்தானம் நன்னா இருக்கா? கண்டகச்சனினால கவலைப்படாது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஆனால் குரு பார்க்க கோடி பண்ணுங்க. குரு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குருவாக உங்களுக்கு இருப்பார். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும், பழைய கடன்களை முடிக்க வாய்ப்பு, அன்எக்ஸ்பெக்டட் போனஸ் அல்லது சைடு இன்கம் வரலாம். நிறைய இன்கம்லாம் வரும். நிறைய ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். உடல்நிலை கவனம் தேவை. மொத்தத்தில் நல்ல ஓவர் ஒர்க் காரணமாக தூக்கத்தை இழக்க வேண்டாம். நிறைய எனக்கு ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குன்ட்டு லேட் நைட் ரொம்ப இது பண்ணிக்காமல், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. ஒரே வார்த்தை லாபம். நல்ல லாபம் இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு, லாபம் இருக்குது. எல்லோருக்கும் உங்கள் திட்டங்களை பகிர வேண்டாம். பொறாமை இரு கண்களாக இருக்கும் சிலருக்கு. நான் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் சார், நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் சார், நான் வெளிநாடு போகலாமல் இருக்கேன் சார். இந்த 2 கண்ணும், உங்களை பார்க்குற இந்த 2 கண்ணும் பொறாமை உள்ள கண்களாக இருக்கான். டே அப்பா வீடு வாங்க போகிறான் போல இருக்கா, டே அப்பா இவன் அது பண்ண போகிறான் போல இருக்கு, இவன் அங்கே போகிறான், இவன் பெரிய கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு அப்படியே அந்த வைத்தறிச்சல் அவன் கண்ணில் தெரியும். அந்த அளவுக்கு இருப்பான் கன்னியாராசி. அதனால் ரொம்ப கவனத்தோடு இந்த கன்னியாராசிக்காரர் கவனம். பேசுறது யார்கிட்ட ரொம்ப பகிராது. ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு கூட சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அவன் படுற வைத்தறிச்சலுக்கு அளவே இருக்காது. அவன் வைத்தறிச்சப்படுறாங்கிறத அவன் கண்ணிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, உங்கள் கன்னியாராசி பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமையில் பூண்டு வெங்காயம் கூட இல்லாமல் ஒரு பொழுது கூட சாப்பிடாம இருந்து குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, பட்டமங்கலம், தென்குடி திட்டை மாதிரி ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. நிறைய சிறப்பாக இருக்கும். இது உங்கள் ஆசை ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் காலம். நீங்கள் விதைத்த உழைப்பு இப்போது லாபமாக திரும்புகிறது. நீ எதை விதைச்சியோ அது இப்போ லாபமாக மாறுகிறது. ஸோ சிறப்பாக இருக்குது, கவலைப்படாது. அடுத்த அடி உனக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போகாத ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரிக்கு போவேன். நிறையா ஃப்ரான்ஸ் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், ஏதாவது நல்ல கண்ட்ரிக்கு போக போகிறேன். நிறைய சிறப்பாக இருக்க போகிறேன். இனிமேல் உயர்வு தான். கவனமாக இரு, அவ்வளோதான். எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு. சொத்து விஷயத்தில் கவனமாக இரு, பண விஷயத்தில் கவனமாக இரு, பங்காளி விஷயத்தில் கவனமாக இரு. பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருங்க. பெண்கள்லாம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் எப்படி இருந்துக்கணும் பார்த்து. உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி ஏதோ தட்டி முட்டி தலையை எடுத்துருவாங்க. அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி கொஞ்சம் சில பேருக்கு படிப்பு பாதிப்பு இருக்கும், சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, ஆட்டம் தான் பெருசாக இருக்கும். அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி சில நேரத்தில் சொல் பேச்சு, கல்யாண வயசுலாம் வரும்போது சுத்தமாக சொல் பேச்சு இருக்காது. நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா
அதே போல் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி அவுட்டு. நல்லதுலையும் சேர்த்து இல்லை, கெட்டதுலையும் சேர்த்து கிடையாது. கன்னியாராசி சித்திரை கன்னி நல்லதுலையும் சேர்த்துக்க முடியாது, கெட்டதுலையும் சேர்த்துக்க முடியாது. இது சித்தம்போக்கு சிவம்போக்கு தான். எதையா ஒரு இதையாவது சொல்ல இல்லை இது அது கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் போகும் சித்திரை கன்னி. ஸோ வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர கன்னியாராசி பண்ண கல்யாணம் பண்ணிட்டீங்களோ, யார் சித்திரை நட்சத்திர கன்னியாராசி ஆன கல்யாணம் பண்ணிட்டீங்களோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும், ரெண்டு பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குரு குரு. இதை நீங்கள் சொல்ல சொல்ல சிறப்பான மாற்றத்தை அடைவீர்கள். இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன். குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில் ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.